வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கும் இன்றும் நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் கோடை மழை 19 சென்டிமீட்டர் பதிவானதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் அமுதா பேட்டி. கோடை மழை வழக்கத்தை விட 90% அதிகமாக மழை பெய்திருப்பதாகவும் விளக்கம். மார்ச், ஏப்ரல், மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால்ல பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். தஞ்சை அருகே திருவையாற்றில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதம். எள் பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியிருப்பதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை. கொள்முதல் நிலையத்தில் 2000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் 400 ஏக்கரில் மழைநீரில் மூழ்கிய பயிர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கனமழையால் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தவிக்கும் மக்கள். மழைக்காலத்தில் சமூக வலைதளங்களில் வரும் புகார்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்புக்கு மரங்களை வெட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகம் 4 வாரங்களுக்குள் அனுமதி அளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. பராமரிப்பு பொருட்களை தமிழ்நாடு அரசு கொண்டு செல்ல சாலையை செப்பனிட கேரள அரசுக்கும் உத்தரவு. ராணுவ அதிகாரி சோபியா குரேஷியை மத ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க மறுப்பு. மன்னிப்பு கேட்கக்கூட அருகதையற்ற வகையில் பேசியிருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷாவின் சர்ச்சை பேச்சு குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு. வரும் 28ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் உடனான மோதலில் இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது? நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கேள்வி. ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 3 பேர் 6 மாதங்களில் 5 கொலைகள் செய்திருப்பது அம்பலம். கடந்த நவம்பரில் தோட்டத்து வீட்டில் இருந்த 3 பேரை கொன்று நகைகள் கொள்ளை. சென்னையில் நடைபெற்ற சாம்சங் ஆலை முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஊழியர்களுக்கு 4 ஆண்டுகளாக கிடைக்க வேண்டிய 18,000 ரூபாய் ஊதிய உயர்வு கிடைக்கும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி. வி. கணேசன் பேட்டி. முறையில் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது 2025-26ஆம் ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-ம், 2026-27, 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-ம், 4,500-ம் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் கொலைகள் குறைந்து தண்டனைகள் அதிகரித்துள்ளன. 2025ஆம் ஆண்டு முதல் 4 மாதங்களில் கொலை வழக்குகள் குறைந்திருப்பதாக டிஜிபி சங்கர் சிவால் அறிக்கை. இன்று ஓய்வு பெறும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக பல்கலைக்கழக தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். ஜெகநாதன் மீதுள்ள லஞ்ச புகார்கள் குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல்.
கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் நீடிக்கும் கனமழை. பல இடங்களில் நீர் தேங்கிய நிலையில் ரப்பர் படகுகளில் மீட்கப்பட்ட பொதுமக்கள். திருப்பதியில் சாமி கும்பிட செல்லும் போது காத்திருப்பு மண்டபத்தில் கட்டி புரண்டு சண்டை போட்ட பெண்கள். அதிர்ச்சியில் உறைந்த பக்தர்கள். சூர்யாவின் 46வது படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் பிரேமலு படப்புகழ் மமிதா பைஜு. முன்னழக மம்பரமா பொண்ணு பொட்டு வைக்க பொண்ணெடுத்தா புறவா செவப்பு லைட் பார்க்காம. லக்கி பாஸ்கர் பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கும் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசை. தமிழகத்தில் இந்த ஆண்டு கோடை மழை 90 விழுக்காடு அதிகம் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு கோடை காலத்தில் அநேக இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றுள்ள அமுதா முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார். கோடை மழைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால்ல பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். 192.7 மில்லிமீட்டர். இயல்பு நிலைன்னு சொல்ற நார்மல் 101.4 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். தமிழ்நாட்டில் எப்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் அமுதா கூறினார். தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும். அது அப்ப கேரளால எப்ப துவங்குதோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். இதனிடையே மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகிற 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. நாளை கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும், நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மே 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் கணித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் 14 சென்டிமீட்டரும், கடையநல்லூரில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது.